Hi friends, இன்னைக்கு வீடியோல தனியா பொடி, கரம் மசாலா பொடி, ஜீரா பொடி ஹோம்மேட் எப்படி பண்றது பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வெளியே வாங்குறதை விட இது அரோமா சரி, அந்த ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில மேக்ஸிமம் வாங்காதீங்க. பிகாஸ் வீட்டில் ஒரு ஸ்பூன் போடுறது அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த பொடி அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ அரோமா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தனியா, சோம்பு, ஜீரகம், பெப்பர் நாலுமே ஒரே சேம் அளவாக எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் வறுத்தா போதும். ரொம்ப சூடாக சகப்பாக வறுக்கணும்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு அரை கப்பு இந்த ஸ்டார் மூக்கு, அப்புறம் லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் அந்த மாதிரி. ஏலக்காய்னா ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. லவங்கம்னா 10-20 அந்த மாதிரி கணக்கில் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் லைட்டாக வறுத்தா போதும். ரொம்ப சகப்பாக வெடித்து அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு இல்லை. அப்புறம் இந்த பிரிஞ்சி இலையும் ஒரு 7-8 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு நல்லா இப்போ பண்ணும்போதே வாசனை நல்லா வரும். ரொம்ப இதாக பண்ணணும்னு இல்லை. அதே மாதிரி இந்த கடைசியில் போட்டிருக்கேன் 2 பிளாக் ஏலக்காய், அதாவது பிளாக் ஏலாச்சின்னு சொல்லுவாங்க, அது போடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வறுக்கும்போது அந்த அரோமா தனியாக தெரியும், நல்லாயிருக்கும். அது சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. நம்ம நல்லா வறுத்து முடிச்சுட்டு ரெண்டையுமே சேர்த்து ஒரே இதாக மிக்சியில் போட்டுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும், நல்லாயிருக்கும். நீங்கள் இது வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு அந்த வாசனை வீட்டை விட்டு போகாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லாமே ஸ்பைசஸ் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். செகண்ட் தனியா பொடி பார்க்கலாம். தனியா பொடிக்கு எப்பவுமே தனியா ஒரு ஸ்பூன் போட்டேன், ஒரு கப்பு போட்டேன்னா 1 ஸ்பூன் மிளகு போட்டுப்பேன். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுப்பேன். டேஸ்ட்டும் சரி, வாசனையும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் தனியாக வறுக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்தான் பாருங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, 2 நாளைக்கு இதெல்லாம் பொடியெல்லாம் வறுத்தா 2 நாளைக்கு அந்த வாசனை அதெல்லாம் வீட்டை விட்டே போகாது. அவ்வளோ நல்லா இருக்கும். இதே லைட்டாக அந்த மாதிரி ரொம்ப வெடித்து அப்புறம் சகப்பாக வறுக்கணுன்னா இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். இதே நல்லா ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மிக்சியிலே போட்டுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஜீரக பொடி. அதே மாதிரி ஜீரகம் 1 கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு 10 போல் போதும். மிளகு லைட்டாக அந்த ஜீரகத்தோட வாசனையை இது எடுத்து காமிக்கும். அந்த மாதிரி அந்த மிளகு சூப்பராக, மிளகும் ஜீரகமும் சேர்ந்து வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எதுவும் ஜீரகம் தனியாக அரைக்க வேணாம், மிளகும் சேர்த்து பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கிரேவி ரெசிபிலாம் பண்ணும்போது இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாமே ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அப்படி தான் போடுவேன். ஹோம்மேடுன்றனால போதும் அவ்வளோ இது போட்டாலே. இதுவும் லைட்டாக கொஞ்சம் அப்படியே வெடித்து லைட்டாக வரும்போது எடுத்துக்கலாம். ஜீரக பொடி பானிபூரிக்கெல்லாம் போட்டிங்கனாலே அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் பானிபூரிக்கு, கிரேவிக்கு எல்லாத்துக்குமே போடுவேன். சம்டைம்ஸ் ஏதாவது வயிறு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி கூட குடிச்சுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாட் ஃபார் ஃபுட்டு ரெசிபி, அதுக்கெலாம் நம்ம வயிறு பிரச்சனை அது கூட இது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ 3மே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த 3ஐ விட அல்டிமேட் கரம் மசாலா தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் 3மே ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபைன் பவுடராக வந்திருக்கு. டேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.